லிங்கம்ங்கிறவரு தன்னுடைய மனைவியோட ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு வந்தாரு. அவனோட பெற்றோருக்கும் வயது அதிகமாயிடுச்சு. ஆனாலும் அவன் தன் பெற்றோர்களை சரியா கவனிக்காம தன் வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிச்சு வாழ்ந்துட்டு வந்தான். ஒரு நாள் அவனுக்கோ தன்னோட மனைவியோட காசி வரை செல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாச்சு. உடனே தன் மனைவியோட காசிக்கு நடைப்பயணமா போக ஆரம்பிச்சான். அப்படி நடைப்பயணமா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இரவு ஓய்வெடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக அங்க இருந்த ஒரு குடிசையின் திண்ணையில படுத்து தூங்கினான். மறுநாள் காலையில அந்த குடிசைக்குள்ள இருந்து 3 பெண்கள் வெளியில வந்து வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அவனும் அந்த திண்ணையில அமர்ந்தபடியே இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அட, அந்த பெண்களை பார்த்தால் ராஜகுமாரிகள் போல இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஏன் இந்த குடிசையிலிருந்து வருகிறார்கள்? ஒன்றும் புரியவில்லையே அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே அந்த பெண்களை பார்த்து கேட்க தொடங்குறான். பெண்களே, நீங்கள் யார்? உங்களை பார்த்தால் ராஜகுமாரிகள் போல் உள்ளது. ஆனால் நீங்கள் ஏன் இந்த சிறிய குடிசையிலிருந்து வருகிறீர்கள்? அது மட்டுமின்றி இந்த குடிசையின் வாசலை பெருக்கி அழகான கோலத்தையும் போட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த வேலைகளை செய்ய காரணம்தான் என்ன? அந்த குடிசைக்குள் யார் வசிப்பது? அப்படின்னு தன்னோட கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போனான். அவனுடைய கேள்விக்கு அந்த 3 பெண்களும், ஐயா, நாங்கள் கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற 3 நதிகளின் தேவதைகள். மக்கள் தங்கள் பாவத்தை போக்க எங்கள் நதியில் வந்து நீராடுவார்கள். அவர்கள் நீராடிய பின் அவர்களுடைய பாவங்கள் எங்களிடம் வந்து சேர்கிறது. அந்த பாவங்களை நாங்கள் போக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் எங்களிடம் உள்ள பாவத்தை போக்கவே இந்த குடிசையில் உள்ள பெரியவருக்கு பணிவிடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அட, இவர்கள் கூறுவதை கேட்டால் குழப்பமாக இருக்கிறதே. இங்குள்ள பெரியவருக்கு பணிவிடை செய்தால் எப்படி இவர்களின் பாவம் போகும்? யார் அந்த பெரியவர்? அவரிடமே கேட்டு விடுவோம் அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அந்த குடிசைக்குள்ள போறான். அங்க இருந்த பெரியவருக்கு தன்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சு தன்னோட பேச்ச எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். அவன் தயக்கத்தை பார்த்த அந்த பெரியவரோ, தம்பி, உனக்கு ஏதாவது தேவைப்படுகிறதா? ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் கேள், என்னால் முடிந்ததை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, நான் காசிக்கு செல்லும் வழியில் இந்த குடிசையில் நேற்று இரவு தங்கி ஓய்வெடுத்தேன். இங்கிருந்து காசிக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு அவன் கேட்க வந்த கேள்விய விட்டுட்டு ஏதேதோ கேட்டுட்டு இருக்கான். அவனோட இந்த கேள்விக்கு அந்த பெரியவர், தம்பி, நான் காசிக்கெல்லாம் சென்றதில்லை. ஆகையால் அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. என்னுடைய வயதான தாய் தந்தையரை கவனித்துக் கொள்ளவே எனக்கு நேரம் சரியாக இருக்கிறது. அவர்களை தனியாக விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி காசிக்கு போக முடியும்? இந்த முதுமை காலத்தில் நான் தானே அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் என் மனதில் அவர்களது சிந்தனைகளை தவிர வேற எதுவும் தோன்றாது. அது காசியாக இருந்தாலும் சரி, ராமேஸ்வரமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாரு அந்த பெரியவர். அந்த பெரியவர் கூறிய பதில கேட்ட பிறகுதான் அந்த தேவதைகள் 3 பேரும் இந்த குடிசைக்கு வந்து இவருக்காக ஏன் இத்தனை பணிவிடைகளை செய்யறாங்க அப்படிங்கறது புரிய வருது. அதுக்கப்புறம் காசிக்கு போக மனம் இல்லாம தன்னோட முடிவையும் மாத்திக்கிட்டு தன் பெற்றோரை இனி சரிவர கவனித்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதே என்னுடைய தலையாய கடமை அப்படின்னு நினைச்சபடியே தன் மனைவியோட வீடு திரும்புறான். அன்னில இருந்து அவன் தன்னுடைய பெற்றோர்களை கண்ணும் கருத்துமா ஒரு குழந்தைகளை போல பாத்துக்க ஆரம்பிச்சான். அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் இவனே செய்ய ஆரம்பிச்சான். அதனால அவனுடைய பெற்றோர் மனம் மகிழ்ந்து தங்களுடைய கடைசி காலத்தை நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அவனுடைய தந்தைய குளிப்பாட்டிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல இறைவன் அவன் கண் முன் தோன்றி, நீ உன் பெற்றோருக்கு செய்யும் பணிவிடைகளை கண்டு யாம் உள்ளம் மகிழ்ந்தோம். அதன் பொருட்டு உனக்கு ஏதாவது வரம் தர வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். உமக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்றாரு இறைவன். தன்னோட தந்தைய குளிப்பாட்டிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல இறைவன் வந்து என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்டதுனால அவன் செஞ்சுகிட்டு இருந்த வேலைய பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டான். அதனால இறைவன் கிட்ட இது பத்தி சொல்லிட்டு 2 செங்கற்களை ஒரு இடத்துல வச்சுட்டு, இறைவா, இதில் ஏறி சிறிது நேரம் நில்லுங்கள். என் தந்தையை குளிப்பாட்டி கொண்டிருக்கிறேன். நீங்கள் சற்று காத்திருங்கள். எனது பணியை முடித்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பணியை செய்யறதுக்காக போறான். தன் தந்தைய குளிப்பாட்டி முடிச்ச பிறகு மத்த சேவைகளை எல்லாம் தன்னுடைய பெற்றோருக்கு செஞ்சுட்டு
அவன் வர கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு. ஆனா இறைவனோ அவன் வருகைக்காக அவ்வளவு நேரம் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இறைவனை பார்க்க வந்த அவன், இறைவா என்னை மன்னித்து விடு, சிறிது நேரத்தில் வருவதாக சொல்லி இருந்தேன். ஆனால் என் பெற்றோருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து முடிக்க சற்று தாமதமாகிவிட்டது. நீங்கள் எனக்காக காத்திருந்தமைக்கு நன்றி. இறைவா, நீங்கள் எனக்கு கொடுத்த தரிசனத்தினால் நான் மிகவும் ஆனந்தம் அடைந்தேன். ஆனால் இந்த பரவசம் உலக மக்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆகையால் இந்த செங்கற்கள் மேலே நின்று எப்போதும் உன் பக்தர்களுக்கு அருள் பாவிக்க வேண்டும். இதுவே எனது அன்பான கோரிக்கை அப்படின்னு சொல்றாரு. அவரோட கோரிக்கைய ஏற்ற பகவானோ அதே இடத்துலயே நின்னு அங்க வர பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. அந்த இடம்தான் பண்டரிபுரம்னு சொல்லப்படுற திருத்தலம். ஒருவன் தன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதே தலையாய கடமை. அதை புண்டலீகன் என்று சொல்லப்படும் லிங்கம் முறையாக செய்ததன் பலனாக இறைவன் அவனுக்கு காட்சி அளித்தது மட்டுமல்லாமல் அவனது கோரிக்கையையும் ஏற்று அங்கேயே நின்று விட்டார். அப்படிங்கறதுதான் நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுற ஒண்ணு. உலகத்திலேயே தலை சிறந்த புண்ணியம் அப்படின்னா அது நம்மள பெற்றெடுத்த பெற்றோர்களை கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிறது தான். அதனால நமக்கு கிடைக்கிற புண்ணியத்துக்கான சான்றுதான் இந்த கதை. தெலுங்கானால புகழ்பெற்ற கோவில் வாசலுக்கு முன்னாடி ஒரு வயதான பெண்மணி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கு அப்படி ஒரு பிரகாசமான முகம். அந்த முகத்துல ஏதோ ஒரு இனம் புரியாத ஏக்கம். கிழிஞ்ச ஆடைகளோட ஒரு மரத்துக்கு கீழே படுத்திருக்காங்க. அவங்க முகத்தை பார்க்கும்போது பெரிய இடத்தை சேர்ந்த பெண்மணி மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுடைய முழு தோற்றத்தை பார்க்கும்போது பிச்சை எடுக்கும் பெண்மணி மாதிரி இருந்தது. அந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எல்லாரும் அந்த வயதான பெண்மணிக்கு உணவுகள் கொடுத்துட்டு போறாங்க. அப்போதான் சேகர்னு ஒரு இளைஞன் அந்த கோவிலுக்கு வரான். தன்னுடைய தாய், தந்தை மற்றும் பாட்டி இவங்க 3 பேரையும் ஒரு விபத்துல இழந்து சேகர் இப்போ தனிமரமா நிக்கிறான். பெரிய இரும்பு தயாரிக்கும் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்ல பதவி, நல்ல சம்பளம். அவனுடைய விடுமுறை நாட்கள்ல இந்த கோவிலுக்கு வழக்கமா வருவான். அப்படி ஒரு நாள் அந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சு அங்க குடுக்கப்பட்ட பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு கோவிலுக்கு வெளியில வரான். அப்பதான் அந்த வயதான பெண்மணிய பாக்குறான். அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அவனையே அறியாம அவன் அம்மாவின் நினைவுகளும் பாட்டியின் நினைவுகளும் வந்து போச்சு. அவங்க பிரகாசமான முகத்துக்கும் ஆடைக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த பெண்மணி பக்கத்துல போறான். அம்மா இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு கொடுக்கறான். அந்த வயதான பெண்மணி சேகரை நிமிர்ந்து பாக்குறாங்க. பாஷை தெரியாத இந்த ஊர்ல சேகர் தனது தாய்மொழியில பேசினதை கேட்டதும் ஒருவித சந்தோஷத்தோட ஏக்கம் கலந்த முகத்தோட பாக்குறாங்க. பசியின் கொடுமையால சேகர் கொடுத்த உணவை வாங்கி சாப்பிடுறாங்க. சேகருக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு. நிச்சயம் இந்த வயதான பெண்மணி யாரும் இல்லாத ஆதரவற்றவங்களா இருக்க முடியாதுன்னு ஒருவித தயக்கத்தோட அந்த வயதான பெண்மணிய பார்த்து, அம்மா நீங்க யாரு, இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த வயதான பெண்மணி அழுதபடியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னோட மருமகளோட இந்த கோவிலுக்கு வந்தேன். என் மகன் கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்கம்மா, பக்கத்துல ஒரு வேலையா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். இன்னையோட 10 நாள் ஆகுது. என் மாவன் திரும்ப வரவும் இல்ல, என்ன கூட்டிட்டு போகவும் இல்ல. என் கணவர் இறந்து 1 வருஷம் ஆக போகுது. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி பெரிய இரும்பு தொழிற்சாலை ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தாரு. இப்போ என் மவன் தான் அதை பாத்துக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்கு. என் புருஷன் போன கையோட எல்லாத்தையும் அவன் பேர்லயும் அவன் மனைவி பேர்லயும் எழுதிக்கிட்டான். அவன் மனைவிக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அதான் அவ பேச்ச கேட்டு என்ன இங்க எப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. இத கேட்ட சேகருக்கோ தன் உடம்புல ஏதோ ஒரு உஷ்ணம் கூடுற மாதிரியும் கண்கள் சிவந்து போய் கண்ணீர் வர ஆரம்பிக்குது. பிறகு தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக்கிட்டு, அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அந்த வயதான பெண்மணியும், அதெல்லாம் வேணாம் தம்பி, என் வாழ்க்கை இப்படியே போகட்டும், மறுபடியும் ஒரு ஏமாற்றத்தை என்னால சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சேகரோ, அம்மா என்னோட தாய், தந்தை, பாட்டின்னு எல்லாரையும் இழந்துட்டு தனிமரமா நிக்கிறேன். உங்களை பார்க்கும்போது என் தாய பாக்குற மாதிரியே இருக்கு. நீங்க பேசுறத கேட்கும் போது என்னோட பாட்டி பேசுற மாதிரியே இருக்கு. ஆதரவு இல்லாம நிக்கிற எனக்கு ஒரு தாயா நீங்க என் கூட வரணும் அப்படின்னு கூப்பிடுறான். அதை கேட்டதும் அந்த வயதான பெண்மணியால மறுக்க முடியல. உடனே சேகர் அவங்கள தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். சில மாதங்களும் உருண்டோடுது. அந்த வயதான பெண்மணி சேகருக்கு நல்ல உணவுகளை சமைச்சு கொடுத்து சேகரை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. வழக்கமா சேகர் எப்போதுமே 6 மணிக்கு தான் வீடு திரும்புவான். ஆனா அன்னைக்கு வேலைக்கு போன கையோட திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். அவன் முகத்துல ஏதோ ஒரு சோகம் ஓடிக்கிட்டு இருந்தத அந்த தாய் பாக்குறாங்க. உடனே சேகர் கிட்ட போய்,
என்ன ஆச்சுப்பா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. சேகர் அந்த தாய் மடியில படுத்தபடியே அழ ஆரம்பிக்கிறான். தன்னுடைய கைகளால சேகர் தலைய பாசமா கோதி விட்டு என்ன நடந்ததுன்னு இந்த அம்மா கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு ரொம்ப பாசமா கேக்குறாங்க. அப்பதான் சேகர் சொல்றான், தான் வேலை பார்த்த நிறுவனம் நஷ்டத்துல போகிறதாகவும் அதனால அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நிறைய ஊழியர்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அதுல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அந்த தாய், அட இவ்வளவுதானா, இதுக்குதான் இப்படி அழுவுறியா? வாழ்க்கையில தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளே கிடையாது, உன்கிட்ட நிறைய திறமைகளும் அனுபவமும் இருக்கு. இந்த வேலை வேணா உன்னை விட்டு போகலாம், ஆனா உன்னுடைய உழைப்பும் திறமையும் உன்னை விட்டு எங்கேயும் போகாது. அந்த திறமை உன்னை கைவிடவும் விடாது. உன்னோட அனுபவத்தை வச்சு சின்னதா ஒரு தொழிற்சாலை ஆரம்பி, உன்னோட ஒட்டுமொத்த திறமையும் உழைப்பையும் அதுல காட்டு, கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னபடியே தன் கழுத்துல இருந்த அந்த ஒரே ஒரு சங்கிலிய கழட்டி சேகர் கையில கொடுக்கறாங்க. இந்தாப்பா, இது 5-6 பவுன் போகும், இத வித்துட்டு அதுல வர பணத்தை வச்சு ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாயினுடைய வார்த்தைகளும் செயல்களும் சேகர மெய்சிலிருக்க வச்சுது. முதல்ல அத வாங்க மறுத்த சேகரோ தன் தாய் வற்புறுத்தினதுனால அத வாங்கிக்கிட்டு தன் தாய் சொன்ன மாதிரியே சிறிய முதலீட்டுல ஒரு தொழிற்சாலையும் ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே அந்த தாய்க்கு அந்த தொழில நல்ல அனுபவம் இருந்ததால சேகருக்கு நிறைய யோசனைகளை சொல்றாங்க. சேகரும் அதையெல்லாம் பின்பற்றி தன்னுடைய கடின உழைப்பால அந்த சிறிய தொழிற்சாலைய பெரிய புகழ்பெற்ற தொழிற்சாலைய மாத்துறான். சொந்த வீடு வாகனம்னு எல்லாத்தையும் வாங்குறான். ஒரு நாள் அந்த தாய் சேகர் கிட்ட, சேகர் நீயும் வேலையில ரொம்ப பிஸியா சுத்திக்கிட்டு இருக்க, அதுல உனக்கு வயசாகிட்டு இருக்கிறதே மறந்துட்ட, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும்னு அம்மா ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட சேகரோ, எல்லாம் உங்க விருப்பமா அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ஒரு நல்ல பெண்ணா பார்த்து சேகருக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. சேகருடைய மனைவி நல்ல குணமுடைய பெண். அந்த தாய் சேகருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யறத கவனிக்கிறா. அவங்களுடைய அன்பும் பாசமும் இனிமையான பேச்சும் சேகர் மனைவிக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. சில மாதங்கள்ல சேகருக்கு குழந்தையும் பிறக்குது. இப்போ சேகருக்கு தாயா இருந்த அந்த பெண்மணி அந்த குழந்தைகளுக்கும் பாட்டி ஆயிட்டாங்க. தன் பேர குழந்தைங்களை அன்பாவும் பாசமாவும் கவனிச்சுக்கிறாங்க. சேகர் மனைவியோ தன் கணவன் வேலைகள்ல நிறைய உதவிகளையும் செய்யறா. சேகரோ இப்போ பெரிய தொழிலதிபரா மாறிட்டான். தன்னுடைய தொழிற்சாலையில 5ஆம் ஆண்டு விழா கொண்டாடலான்னு முடிவெடுக்கிறாங்க. தன்னுடைய தொழிலாளர்களுக்கு வேலைக்கேற்ற பரிசுகள் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு செய்யறாங்க. அந்த விழாவில தன்னுடைய தாயை கௌரவப்படுத்தி விழாவை தலைமை தாங்கும் பொறுப்பையும் கொடுக்கறான். அதுக்கப்புறம் அந்த ஊழியர்களுக்கு பரிசுகள் கொடுக்க தன் தாயவே கூப்பிடுறான். அந்த தாயும் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கா பரிசுகளை கொடுத்துட்டு வராங்க. அப்போதான் அசோக்னு ஒரு தொழிலாளருடைய பெயர் அறிவிக்கப்படுது. அந்த பெயரை கேட்டதும் இந்த தாய்க்கு தனக்குள்ள இனம் புரியாத ஒரு எண்ணம் ஏற்படுது. அசோக் அப்படிங்கிற தொழிலாளியும் பரிசு வாங்க மேடைக்கு வராரு. பக்கத்துல வந்து பார்க்கும்போதுதான் தெரியுது அந்த மேடையில பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தன்னுடைய தாயின்னு. அந்த தாயும் தன்னுடைய மகன் தான் பரிசு வாங்குறான் அப்படிங்கறத தெரிஞ்சும் ஒரு 3வது மனுஷனுக்கு பரிசு கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு தன்னுடைய நாற்காலியில வந்து உட்கார்றாங்க. தன்னுடைய தாய பார்த்த அசோக்கோ அவங்க கால்களை பிடிச்சு கதறி அழ ஆரம்பிக்கிறான். அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, என் மனைவி பேச்ச கேட்டுட்டு நான் உங்களுக்கு பண்ண துரோகத்தினாலதான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன். அப்பா சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே அவ ஆடம்பரத்தால இப்போ கைவிட்டு போயிடுச்சு. நம்ம தொழிற்சாலைய மூடி 5 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சேகர் அங்க வரான். அசோக்க பார்த்ததும், சார் நீங்களா, நீங்க எங்க கம்பெனில வேலை பாக்குறீங்களா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறான். அப்பதான் அந்த தாய்க்கு புரியுது சேகர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தொழிற்சாலை தங்களுடையதுதானு. தன் மகனை பார்த்த அந்த தாய்க்கு பாசம் ஒரு பக்கம், வேதனை கோபம் இன்னொரு பக்கம்னு தன் மகன் சேகரை பார்த்து, சேகர் வாப்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சேகரும் தன் தாய வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களையும் தாய் தன் மகன் சேகர் கிட்ட சொல்றாங்க. அசோக் தன்னுடைய மனைவி குழந்தைகளை கூட்டிட்டு தன் தாயை சந்திக்கிறதுக்காக சேகர் வீட்டுக்கு வரான். அங்க வந்து அசோக்கும் அவனுடைய மனைவியும் அந்த தாய் கிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு வரும்படி சொல்றாங்க. அதுக்கு அந்த தாய், நீ யாருப்பா, என்ன உன் வீட்டுக்கு கூப்பிடுற? என் மகன் சேகர் இங்க இருக்கும்போது நான் யார் வீட்டுக்கு போகணும்? என் மகன் சேகர், அவன் மனைவி, என்னோட இந்த பேர குழந்தைங்க தான் என் மொத்த உலகமுமே. எனக்கு இன்னொரு பையன் இருந்தான். என்னைக்கு என்ன கோவில்ல அனாதையா விட்டுட்டு போனானோ அன்னைக்கே அவன் இறந்து போயிட்டான். இப்போ எனக்கு எல்லாமே என்னோட இன்னொரு மகன் இந்த சேகர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அசோக்கோட போக மறுத்துடுறாங்க. அப்போதான் அசோக்குக்கும் அவன் மனைவிக்கும் நாம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கோம்னு புரிய வருது. இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாதது பாசம்தான். அந்த பாசம் எங்க இருக்கோ அங்க மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த குறைவும் இருக்காது. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் அதுக்கேத்த தண்டனை
தண்டனைகள் கிடைச்சே தீரும். நம்மள பெத்தெடுத்த தாய் தந்தைய கைவிடுறதுங்கிறது பாவங்களுக்கெல்லாம் தலைவன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பாவத்தை செய்யற நாம நிச்சயமா சந்தோஷமாவோ மகிழ்ச்சியாவோ இருக்கவே முடியாது. இதுதான் கடவுளுடைய தீர்ப்பும் கூட. உங்க சர்க்கிள்ல யாருக்காவது இந்த விஷயங்களை நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.